1997 ஆண்டு 1,24,000 அப்ளிகேஷன்ல இருந்து இலங்கையில் ஐபிஎஸ் ஆபீசராக 21 புலனாய்வுத்துறை இன்ஸ்பெக்டர் மாதிரி செலக்ட் பண்றாங்க. 20 பேர் சிங்களவர்கள், ஒரே ஒரு தமிழனாக, ஒரே ஒரு முஸ்லீமாக நான் மட்டும் தெரிவு செய்யப்பட்டவர். ஸோ இதை நான் அதிகமாக சொல்ல விரும்புவதில்லை. ஆனாலும் வித்வா கலைஞர்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் வித்வா தலைவர் யாரு அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக தான் சொல்றேன். மற்றபடி நான் சொல்ல விரும்புறது கூட இல்லை. ஸோ அந்த உயர் பதவியை விட்டுட்டு நான் வந்தது சினிமா மீது உள்ள ஒரு காதல், ஒரு ஆசையில். சினிமாவுக்கு வரும்போது எங்களோட அப்பாக்கு 16 பக்கம் கொண்ட கடிதம் எழுதினேன். எல்லாம் வல்ல இறைவன் மீது சத்தியமாக. என்ன கடிதம்னா, எங்க அப்பா ஒரு இஸ்லாமிய சொசைட்டில உள்ளவர், பள்ளிவாசலோட. அவருக்கு கீழே கிட்டத்தட்ட 75 பள்ளிவாசல். இந்த மாதிரி ஒருத்தட்ட இருந்து மகன் சினிமாவுக்கு வர்றது ரொம்ப டஃப்பான ஒரு விஷயம். அதுல நான் சொன்ன வார்த்தை, இந்த சினிமாவின் மூலம் கிடைக்கும் வருமானத்தில் ஒரு 10-15 வீதத்தையும் நான் எடுப்பேன். மற்ற அனைத்தும் ஏழை கலைஞர்களுக்கும் ஏழைகளுக்கும் உதவி செய்ய வேண்டிய சத்தியம் கொடுத்தேன். எனக்கு அப்பா பெரிய தர்மகத்தா, மிகப்பெரிய ஒரு சமூக சேவகர். இரண்டாவது நான் சொன்ன விஷயம், பெண்களை ஆபாசமாக காட்டி நான் திரைப்படம் எடுக்க மாட்டேன். என்னுடைய திரைப்படத்தின் மூலம் பெண்கள் சமூகத்தை இழிவுபடுத்த மாட்டேன். இது ஒரு விஷயம். இப்படி பல விஷயங்களை சொல்லித்தான் இந்த சினிமாவுக்குள்ள நான் வந்து எந்திராயினது. ஸோ எனக்கு இன்று சில கனவுகள் இருக்குது. நான் என்னுடைய 3 படம் ஒரு சேலஞ்சிங்காக இலங்கையில் ஒரே ப்ரொடியூசர், ஒரே டைரக்டர், ஒரே வருஷத்தில் 3 படத்தை வெளியிட்டா இலங்கை அரசாங்கம் வேர்ல்டு வைடாக அதை பெரிய அளவில் ப்ரொமோட் பண்ணுறதுக்கு ஒரு அறிவித்தல் தந்தாங்க. அந்த சேலஞ்சிங்கில் செஞ்ச படம் இலங்கையினுடைய நடந்த கொரோனா, அதுக்கு பின்னாடி அந்த இலங்கையினுடைய அரசியல் என்ன சொல்கிற அரசியல் ஒரு சிக்கல் நடந்துச்சு, புரட்சி, அரசியல் புரட்சி உண்டு. ஸோ அந்த விஷயம் அடைய முடியல. இங்கே வந்து அந்த 3 படத்தையும் நான் வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு, என்னுடைய 2வது படத்தை ஆடியோ லான்ச் பண்ணது இளைய தளபதி விஜய், மோகன்லால், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், சார் ஆரம்பிச்சு. இந்த 3 படத்தையும் ரிலீஸ் பண்ண எடுத்துக்கொண்ட அந்த முயற்சியில வந்த ஒரு பெரிய பெயின் தான் இந்த வித்வா. அதாவது பல ப்ரொடியூசர் மாதிரி என்ன வந்து மீட் பண்ணி, நான் ஏதோ பெரிய மல்டி பில்லியனராகவும், இன்னொரு லைக்கா தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கு இலங்கையிலிருந்து அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சுபாஸ்கர், லைக்கா சுபாஸ்கர் வந்த மாதிரி இலங்கையிலிருந்து ஒருத்தர் 3 படத்தில் வந்திருக்கிறார். என்ன வந்து சந்திச்ச, என்னை கட்டுப்பிடிச்ச அழுத ப்ரொடியூசர் யாருன்னு சொன்னா, தோத்து போன ப்ரொடியூசர்களும் தோல்வி அடைந்த ப்ரொடியூசர்களும் படத்தை வெளியிட முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கின்ற ப்ரொடியூசர்களும், அடுத்தது மிகவும் நடுத்தெருவுக்கு வந்த ப்ரொடியூசர்கள், இவங்க தான் என்னை வந்து மீட் பண்ணாங்க. இவங்க ஒவ்வொருத்தரும் மீட் பண்ணும்போது இவங்க சொன்ன கதை, இவருடைய கஷ்டங்கள், இவர்களுடைய வறுமை, இதுதான் என்ன யோசிக்க வைத்தது. கடைசியாக ஒருத்தர் வந்து நல்லா இருந்து நல்ல வசதியோடு இருந்து ஒரு படம் எடுத்து ஒரு டைரக்டர் ஏமாற்றி அழுது கட்டி பிடிச்சி தேம்பி அழுதுட்டு போனார். நான் பல பேருக்கு சொல்லியிருக்கேன், மீட்டிங்லாம் நிறைய பேருக்கு தெரியும் அது. ஸோ எங்கள் அப்பா சொல்லுவார், உதவக்கூடிய இடத்திலிருந்து அந்த உதவியை செய்யாமல் ஒரு அடி கூட நீ முன்வைக்காதன்னு சொல்லுவார். ஏன்னா அவர் வாழ்க்கையே அடுத்தவங்களுக்கு உதவி செஞ்சவர் தான். இன்னொன்று சொல்லுவார், எந்த அளவுக்கு உதவக்கூடிய இடத்துல சொல்வாரு, ஒரு உயர் பதவி முன்னாடி காத்துட்டு இருக்கி, முன்னாடி போனா உனக்கு தான் அந்த பதவி, லட்சக்கணக்கான சம்பளம், நீ போகிற வழியில ஒருத்தர் ஆக்சிடென்ட் ஆகி கிடக்குற விழுந்து, முதல்ல அதை பண்ணுவாரு. ஒரே இறைவன் தான் 2 சீனையும் உனக்கு கிரியேட் பண்றான். நினைச்சா நீ போனதுக்கு அப்புறம் ஒரு ஆக்சிடென்ட் விழுந்திக்கலாம், அல்லது நீ வாரத்துக்கு முன்னாடி உன்னை வந்து அவங்கள அந்த ஆக்சிடென்ட் பட்டவரை ஹாஸ்பிட்டலுக்கு யாரோ கூட்டி போயிருக்கலாம், அல்லது எத்தனையோ ரூட் இருக்கு ஒரு இடத்துக்கு போறதுக்கு, அந்த ரூட்ல நீ போயிருக்கலாம். ஸோ அந்த 2 சீனும் உனக்காக காட்டப்பட்டது. ஸோ அந்த பதவி போகட்டும், இதை பண்ணுண்டு. நான் வந்து தமிழ்நாட்டில் இருந்து இங்கே வந்து என்னுடைய
க்ளோஸ் ஃப்ரெண்ட் மாதிரி சொன்ன விஷயம் என்னென்னா, சினிமாவில் உள்ளவங்க எங்களை நம்பி ஒரு 10 பேர் ஒரு 6 மாதம் நிற்கிறாங்கல்ல, கண்டினியூ பண்ணுறாங்கல்ல, 4 பேர் போகிறாங்க 4 பேர் வராங்க. எப்படி நீங்கள் ஒரு சர்வதேச நிறுவனத்தை ஆரம்பித்து உங்களை நம்பி எப்படி வருவாங்க? இது இம்பாசிபிள். நீங்கள் ஸ்ரீலங்காவில் போய் ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு கான்ஃபிடென்ட் இருந்தது, தன்னம்பிக்கை இருந்தது. ஸோ நோக்கம் ஒரு நல்ல நோக்கமாக இருந்தது. சின்ன பட்ஜெட் படங்களை, ஏன்னா எனக்கு முதல் படம் ரிலீஸ் பண்ண நேரம் ஒரு சேர் கொடுக்கணும். வாங்க மேடி, வாங்க வாங்க. நான் செகண்ட் ரோவில் கொஞ்சம் உங்களுக்கு அப்படியே சேர் விடுங்க. இங்கே போடுங்க, வாங்க விடுவாங்க, உட்காரு. என்னுடைய 2வது படம் யுத்தத்துக்கு பிறகு வந்த முதல் திரைப்படம். யுத்தத்துக்கு பிறகு இலங்கையில் வந்த முதல் திரைப்படம் என்ற ஒரு ஒரு நல்ல விஷயம் ஒன்று எனக்கு கிடைச்சது. அந்த படம் எங்களுக்கு வெளியான நேரம் எனக்கே தெரியாமல் சர்வதேச ஊடகம் பிபிசி ப்ரோமோட் பண்ணுது. இலங்கை யுத்தத்துக்கு பிறகு வந்த முதல் தமிழ் திரைப்படம் வேர்ல்டு வைடா. அது பிபிசி டெக்ளேர் பண்ணோன்னா இலங்கையில் இருக்கிற எல்லா தொலைக்காட்சி வானொலி பத்திரிகைகள் எல்லாம் தலைப்புச் செய்தியாக போகுது இந்த விஷயம். மறுநாள் பூஸ்ட் ஆகிட்டு படம், மேலிடத்து உதவி இறைவனுடைய. அப்போ நான் பாதுகாக்கப்பட்டுட்டேன், இறைவனால் பாதுகாக்கப்பட்டிருக்கேன். படம் மாபெரும் வெற்றி. 2வது படம் பாரதிராஜர் ஆரம்பித்து இளைய தளபதி விஜய், சௌத்ரி சார் என்னுடைய நெருக்கமான ஒரு குடும்ப நண்பர், இளைய தளபதி விஜய் மோகன்லால் சேர்ந்து என்னுடைய 2வது படத்தை லான்ச் பண்ணுறாங்க. அந்த டைட்டிலை வச்சு பெரிய அளவில் நாங்கள் படத்தை ரிலீஸ் பண்ணுறோம். அதுவும் ஒரு கிடைச்ச வாய்ப்பு. யாருக்குமே உடன்படாத சூப்பர் ஸ்டார் ரஜினி சார், அவருடைய அண்ணன், ரஜினி சாருடைய அண்ணன், எந்த டைரக்டருக்கும் நடிக்க உடன்படாதவர் எனக்கு பண்ணிக்காரு, நடிச்சாரு. இதெல்லாம் நான் நினைச்சேன் எனக்கு நடக்குது, எனக்கு ஏதோ நல்லது நடக்குது அப்படின்னு தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன். விட்வா ஆரம்பிக்கும் வரைக்கும். விட்வா ஆரம்பிச்சதுக்கு பின்னாடி தான் எனக்கு தெரியும், இது விட்வா தலைவருக்கு இறைவன் ஏற்படுத்திய ஒரு ப்ரொஃபைல். வேற எனக்கு இதில் இந்த விஷயம் நடக்கிறதுக்கு இந்த இடத்தில் உள்ள யாராவது ஒரு விட்வா இளைக்கலைஞன் அல்லது பல இளைக்கலைஞர்கள் அல்லது இந்த கலைஞன் இவர்கள் யாராவது பிரார்த்தனையாக இருக்கலாம். நிச்சயமாக என்னுடைய பிரார்த்தனை இருக்க முடியாது என்று இன்னைக்கு நான் நினைக்கிறேன். ஏன்னா விஜய் எங்கேயாவது விஜய் சின்ன பட்ச படம் ஓடியில் வச்சு போனதை நீங்க பார்த்துருக்கீங்களா? மோகன்லால் போனான்னு தெரியாது. 2வது படம், முதல் படம் என்ன யாருன்னு தெரியாது, இலங்கையில தான் ஓடினுச்சு. 2வது படத்துக்கு வராங்க. ஸோ அந்த டைட்டில் சூப்பர் ஸ்டாருடைய அண்ணனை இன்வைட் பண்ற அளவுக்கு நான் 1000 கோடி கொண்டு வரவும் இல்லை, நான் அம்பானித பாடும் இல்லை. சிஎம் வந்து எனக்கு இது என்ன ரெக்கமெண்டேஷன் பண்ணவும் இல்லை, நடக்குது. அப்ப இன்னொரு விஷயம் நான் கட்டாயம் சொல்லணும். நம்ம டைரக்டர் சேரன் பாரதிராஜ் சார் எனக்கு ஃப்ரெண்ட் ஆயிடுவார். அவர் ஒரு பெரிய ஈவெண்ட் 2014ஆம் ஆண்டு வச்சாரு, நேரு ஸ்டேடியம். என்னை கால் பண்ணி சொன்னாரு, ரஜீம் வாங்க ஸ்டேஜுக்கு வந்துடுங்க. ஏர்போர்ட்டுக்கு, சென்னை ஏர்போர்ட்டுக்கு 2 days முதல் வந்து ஐ ரீச் சென்னைன்னு அடித்தேன். அப்பயும் மெசேஜ் அனுக்கிறாரு, வாங்க ஸ்டேஜுக்கு வந்துடுங்க. ஸ்டேஜுக்கு பெரிய பிரம்மாண்டமான, உங்களுக்கு தெரியும் நேரு ஸ்டேடியம்னா 12,000 பேர் உட்காரக்கூடிய ஒரு பிளேஸ். போனேன், ஸ்டேஜை பார்த்தேன், எனக்கு கூச்சமாக இருந்துச்சு. அவ்வளவு நட்சத்திரங்கள் இருக்கிறாங்க. முதல் லைன்ல சரத்குமார், கலைப்புலி, தானு, பெரிய பெரிய ஸ்டார் எல்லாமே இருக்கிறாங்க. அப்ப இந்த மனம் கூசுது. நம்ம இந்த இடத்துல உட்கார்றதுக்கு நம்ம தகுதி இல்லை. பார்த்தனும் என்ன சத்தம் ப்ளீஸ், கொஞ்சம் இடம் வரும். நான் பேச முடிஞ்ச இடம் வரும்.